அனுமன் கூறினான். பின் தோட்டத்தை அழிக்க ஆரம்பித்த என்னை பல அரக்கர்கள் எதிர்த்தனர். நான் அவர்களை கொன்றேன். பின் ராவணன் மகன் இந்திரஜித்தால் கட்டுப்பட்டு ராவணன் முன் சென்றேன். ராவணன் என் பேச்சை கேட்பதாக இல்லை. விபீஷ்ணன் தான் என் உயிரை காத்தவன். வாளியில் தீ வைத்து என்னை அனுப்பிவிட்டனர் அரக்கர்கள். இலங்கையை அதே தீயால் அழித்துவிட்டு இங்கு மீண்டும் வந்துள்ளேன். எல்லாம் உங்கள் ஆசி என்று சொன்ன அனுமன் மேலும் சீதையை இருந்த திக்கை வணங்கி விட்டு தொடர்ந்தான் கண்களின் நீருடன். சீதையின் சீலமே என்னை காத்து அவள் கற்புக்கடல். ராவணன் அவளை தொட்ட பொழுதே அவனை அவள் நினைத்திருந்தால் எரித்திருக்கலாம். ஆனால் அவள் ராமன் தன்னை வந்து காக்க வேண்டும் என்று நினைத்தே அமைதியாக இருக்கிறாள். அவள் காலடியே இன்னும் எனக்கு நினைவில் வருகிறது. என்ன செய்யலாம்? நாமே படையெடுத்து சென்று ராவணனை கொன்று சீதையை ராமனிடம் சேர்ப்போமா என்று யோசித்தான் அனுமன். அல்லது வேறு என்ன செய்யலாம்? நானே ஒருவனே போதுமே இக்காரியத்தை செய்வதற்கு. அல்லது வேறு என்ன செய்யலாம்? ஏன் ஜாம்பவான் இல்லையா? இளவரசன் அங்கதன் இல்லையா? பனஸ்தன், நீலன், மைந்தன், திவிதியன் ஆகிய அஸ்வினி குமாரர்கள் இல்லையா ராவணனை வெல்ல? பிரம்மாவின் ஆசி பெற்ற இவர்களால் முடியாத காரியம் உண்டா என்ன? இப்படி நமக்குள் பலர் இருக்கிறார்கள். நானே இலங்கையில் முழக்கம் செய்து விட்டுத்தான் வந்துள்ளேன். ராம, லட்சுமணன், சுக்ருவன், பானங்கள் ராவணனை இலங்கையையும் அழிக்கச் சென்று மேகங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் சிம்ஸ்பா மரத்தில் ராம தியானம் செய்து வருகிறாள் தேவி. ராட்சசிகள் அவளை சூழ்ந்து கொண்டு அவளை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. வாடி வதங்கி வந்துகிறாள் சீதை. ராம லட்சுமணர்கள் வந்து ராவணனை கொன்று உங்களை மீட்பர் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். இனி செய்ய வேண்டியது என்ன சொல்வீர் என்று முடித்தான் அனுமன். அவன் கண்களில் நீர் வழிந்தது. பிராட்டியிடம் அவனுக்கு சீதையிடம் அவனுக்கு பக்தி ஏற்பட்டு விட்டது. கோபமாக இப்பொழுதே நாம் கிளம்பி ராவணனையும் அரக்கர்களையும் கொன்று சீதையை மீட்டு திரும்புவோம். இத்தனை நாள் கழித்து வெறுங்கையுடன் நாம் போய் ராமன் முன் நிற்க வேண்டாம். எனவே லங்கை சென்று ராவணனை வென்று சீதையை மீட்டு திரும்புவோம். அங்கதன் பேசி முடித்தவுடன் அனுபவம் வாய்ந்த ஜாம்பவான் பேசினான். அது சரியல்ல அங்கதா. ராம காரியத்தை ராமன் விருப்பப்படி செய்ய வேண்டுமே தவிர அவனது ஆணையின்றி நாமே எதுவும் செய்துவிடக்கூடாது. இதுவே முறை. இதனை ஒப்புக்கொண்ட வானரங்கள் வானில் ஏறி பறந்து செல்ல தொடங்கினார்கள். அவர்கள் பயணம் கிஷ்கிந்தை செல்வதுதான். இனி கிஷ்கிந்தை சிறிது தூரம் இருக்கும் பொழுது சுக்கிரவனின் பழத்தோட்டத்தை கண்டன வானரங்கள். மகிழ்ச்சி ஒருபுறம், பசி, தாகம், களைப்பு ஒருபுறம். வானரங்கள் அந்த பழத்தோட்டத்துக்குள் இறங்கினார்கள். தடுத்த காவல்காரர்களை உதைத்து விரட்டி விட்டனர். குளங்களையும் பாவிகளையும் செடி கொடிகளையும் பல மரங்களையும் மிதித்து நாசம் செய்தன வானரங்கள். அங்கிருந்து பழங்களையும் தேனையும் உண்டு எல்லா வானரங்களும் கூத்தாடின. அவ்வனத்தலைவன் ததிமுகன் சுக்கிரவனின் மாமன் அப்பொழுதுதான் அவ்விடம் வந்தவன். வானரங்களின் அடாத செயலை தடுக்க முற்பட்டான். ஆனால் போதையில் இருந்த வானரங்கள் அவனை உதைத்து விரட்டி விட்டனர். அப்படிப்பட்ட ததிமுகன் நேரே சுக்கிரவனிடம் ஓடினான். அரசே, வானரங்கள் தெற்கு திசையிலிருந்து திரும்பி விட்டன. பழத்தோட்டத்தை நாசம் செய்து விட்டனர். நீங்கள் அந்த வானரங்களை தண்டிக்க வேண்டும் என்று முறையிட்டான். சுக்கிரவன் விஷயத்தை புரிந்து கொண்டான். தெற்கு திசைக்கு போன வானரங்கள் சீதையை கண்டு விட்டனர். எனவே இம்மாதிரி நடந்து கொண்டன என்றான் லட்சுமணனிடம். நீ போய் வானரங்களை உடனே என்னிடம் வருமாறு சொல் என்று ததிமுகனை அனுப்பினான் சுக்கிரவன். ததிமுகனும் சென்று வானரங்களிடம் விஷயம் சொல்ல அவர்களும் உடனே வானில் சுக்கிரவனை நோக்கி கூட்டமாக கிளம்பினர். ராவணனுக்கு இவ்விஷயம் போனது. அவனது காதில் அமிர்தம் போல இது பாய்ந்தது. அப்பொழுது வானரங்கள் வருவர் என்று எதிர்பார்த்து கொண்ட ராமன் அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் பெரும் கூச்சல் எழுந்தது. வானரங்கள் வானிலிருந்து இறங்கினர். அனுமனை முந்திக் கொண்டு எல்லோரும் ராம, லட்சுமணன், சுக்கிரவன் காண சென்றனர். அனுமன் ராமனை வணங்கினான். கண்டேன் சீதையை. சீதை சௌகரியமாக உள்ளாள். இதோ அவளை வணங்குகிறேன்
என்று தெற்கு நோக்கி வணங்கினான் அனுமன். அனுமனுடைய புத்தி கூர்மையை பாருங்கள். சீதை உயிரோடு மட்டுமல்ல கற்போடும் இருக்கிறாள் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டான். லட்சுமணனும் சுக்கிரவனும் ராமனை கட்டிப்பிடித்து வணங்கினார்கள். வானரங்களே, சீதை எப்படி உள்ளாள்? எங்குள்ளாள்? என்னால் பொறுக்க இயலவில்லையே என்றான் ராமன். வானரங்கள் கேட்டுக்கொள்ள அனுமன் பேச ஆரம்பித்தான். அதற்கு முன் ஒரு விஷயம், அனுமனுடைய பணிவை நாம் கவனிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வேலையை செய்துவிட்டு அடக்கமாக இருக்கிறான். சிலருக்கு அடக்கம் இருக்காது, சிலருக்கு பணிவு இருக்காது. இது தவறு. அறிவு இருக்க வேண்டிய இடத்தில் இவைகள் இருப்பது நல்லது. 100 யோசனை கடலை பறந்து கடந்து இலங்கையை அடைந்தேன். துஷ்டன் ராவணனுடைய நகரத்தில் சீதை சிறை வைக்கிருப்பதை கண்டேன். தலைமயிர் சீவப்படாமல் தரையில் ராமா ராமா என்று கிடக்கிறாள். சீதையை சுற்றி ராட்சசிகள் இருக்கிறார்கள். பனிக்காலத்து குளம் போல களையிலிருந்து கிடக்கிறாள் சீதை. உயிர் விட துணிந்தவளே, பெயரைச் சொல்லி காத்தேன். நீர் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் சொன்னேன். சுக்கிரவனுக்கும் உமக்கும் ஏற்பட்ட நட்பைச் சொன்னேன். இந்த ஆபரணத்தை உம்மிடம் கொடுக்கச் சொன்னாள். ஒரு காக்கை அவனை துன்புறுத்திய பொழுது நீர் காத்ததை உம்மிடம் நினைவூட்டச் சொன்னாள் சீதை. ஒரு சமயம் அவளது திலகம் கலைந்த பொழுது நீர் ஒரு கல்லை தேய்த்து அவளுக்கு திலகம் இட்டதை சொன்னாள். இன்னும் 1 மாதம் உயிருடன் இருப்பேன் என்றாள் சீதை. இதை உம்மிடம் சுக்கிரவனிடமும் சொல்ல சொன்னாள் சீதை. இனி நாம் லங்கைக்கு படையெடுத்து செல்ல வேண்டியதுதான் பாக்கி என்று சீதை கொடுத்த சூளாமணியை கொடுத்தான் ராமனிடம் அனுமன். சூளாமணியை கண்ட ராமனின் சந்தோஷத்திற்கு ஏது எல்லை. அதனை கண்டு பரவசமும் மகிழ்ச்சியும் அடைந்தான் ராமன். லட்சுமணனிடமும் சுக்கிரவனிடமும் அதனை காட்டி காட்டி வியப்படைந்தான் ராமன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.